வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் எக்கனாமிக்ஸில் இருக்கிற முக்கியமான ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் வந்து எக்ஸாமில் வர மாதிரி ஸ்கீமில் மட்டும் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸ்கீம்ஸ் இல்லாமல் கொஸ்டின்ஸ் வராது. மொத்தம் வந்து யூனிட் 6லேயும் யூனிட் 5ல் இருந்து மட்டும் 40 கொஸ்டின், 75 கொஸ்டினில் டிஎன்பிசியில் 75 கொஸ்டின் ஜிஎஸ்ல வரும். அதில் யூனிட் 5லேயும் 6லையும் சேர்ந்து மட்டும் 5 + 6ம் சேர்ந்து 40 கொஸ்டின் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சேர்ந்ததான் வந்து யூனிட் 5. ஸோ கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6ல் வந்து திருக்குறள் ப்ளஸ் தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குல்ல, அதையும் ரிவிஷன் பண்ணிடுங்க. இந்த ரெண்டையும் வந்து 1 டே ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பாருங்கள். பாலிட்டி ப்ளஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிடுங்க. இனி வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டே இருங்க. படிச்சதை திரும்ப படிங்க, அதுவே போதும். தேவையெல்லாம் புதுசா படிக்க வேண்டாம். படிச்சதை திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த ஒரு வாரத்துக்கு வந்து படிச்சதை பார்த்துட்டே இருங்க திரும்ப. அதுவே போதும். புதுசா டெஸ்ட் எல்லாம் எதுவும் போடாதீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு டிமோட்டிவேட்டா தான் இருக்கும். குரூப் 4க்காகத்தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்டே வரோம். அதனால வந்து இந்த வீடியோ வந்து குரூப் 4ல வந்து ஸ்கீம் ஓரியன்டா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறதுக்காகத்தான். ஓகேங்களா? சரி, வந்து ஸ்கீம் ஓரியன்டா வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே லிங்க்ல கொடுக்குறேன். வேணுங்கிறீங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்குங்க. சமூக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சிலபஸில் நமக்கு ஒரு 5 டாபிக் கொடுத்துருக்காங்க. சமூக பிரச்சனை கீழே மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை அப்படின்னு ஒரு 5 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் ஸ்கீம்ஸுகளும் வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஏன்னா மக்கள் தொகை எப்படி கட்டுப்படுத்தலாம், கல்வியை எப்படி மேம்படுத்தலாம், நல்வாழ்வு அப்படிங்கும்போது அதில் பெண்கள் நல்வாழ்வு வரும், குழந்தைகள் வருவாங்க, முதியோர் நல்வாழ்வு எல்லாமே சேர்ந்ததான் நல்வாழ்வு அப்படின்னு வரும். வேலை வாய்ப்புங்கிறது கிராமப்புறத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், ஊரக அதாவது நகரப்புறம் சார்ந்த பகுதிகளுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். இப்படி 2 வகையாக இருக்கும். வறுமை ஒழிப்பு இது எல்லாமே வந்து வளர்ச்சி மேம்பாட்டு திட்டங்கள் கீழே தான் வரும். அதனால கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சமூக பிரச்சனையை நீக்கிட்டு வளர்ச்சியை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா ஸ்கீமையும் கொண்டு வருவாங்க. ஸோ எல்லா ஸ்கீமுமே இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி இருக்கிற எந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாலும் இந்த டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கீம் இருந்தால் அதை நீங்கள் படித்து வச்சுக்கங்க. இப்போ கொடுக்குற ஸ்கீம்ஸ் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷன் பேஸ் பண்ண ஸ்கீம்ஸுகளை பார்க்கலாம். ஒவ்வொன்றா என்னென்ன ஸ்கீம் எஜுகேஷனை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எஜுகேஷன் சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது வந்து 2007 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 முதல் 14 வயது வரைக்கும் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து கட்டாய இலவச கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து தொடங்கினாங்க. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலமெண்ட்ரி எஜுகேஷன். எதனால நான் இப்படி இங்கிலீஷில் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மை கொடுத்துட்றாங்க. NPEGEL அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு என்னென்ன தெரியாது, மேட்ச் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஷார்ட்கட்டை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு எந்த ஸ்கீம்னாலும் அதோட ஷார்ட்கட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்காகத்தான் முக்கியமாக இந்த வீடியோவே போடுறேன். எந்த ஸ்கீம்னாலும் அதோட ஷார்ட்கட்டை பார்த்து வச்சுக்கலாம். ஷார்ட்கட்டில் இருந்து தான் வந்து நம்ம அது என்ன பெனிஃபிட், என்ன நோக்கம், எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு மேட்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வருது. அதுக்காக தான். அது NPEGEL அப்படின்னா தொடக்க கல்வியில் வந்து பெண்களுக்கான கல்வி தேசிய திட்டம் 2003 தொடங்கப்பட்டுச்சு. தொடக்க நிலையில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வியை வழங்கணும் அப்படின்னு நோக்கத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதான் என்ன ஸ்கீம் அப்படின்னா, இந்த NPEGEL இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தது தொடக்க நிலையில் பெண்களுக்கு நல்ல கல்வியை தரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது மதிய உணவு திட்டம் 1995 தமிழ்நாடு அரசு அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து மத்தியில் இருக்கிற அரசு வந்து இந்தியா ஃபுல்லாகவும் கொண்டு வந்தாங்க. மதிய உணவு திட்டம் அப்படின்னு குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. மதிய உணவு திட்டம் வந்து இந்தியா ஃபுல்லாக அங்கன்வாடி மையங்கள் மூலமாக வந்து வழங்கிட்டு வராங்க மதிய உணவு திட்டத்தை வந்து. அடுத்த முக்கியமான ஸ்கீம் ரைட் டு எஜுகேஷன், ஆர்டிஇ அப்படின்னு கேட்டால் கல்வி உரிமை சட்டம் 2009 படி தொடங்கப்பட்டது. அது 25% வந்து இடஒதுக்கீட்டில் வந்து தனியார் துறைகள் 25% வந்து தனியார் பள்ளிகளையும் வந்து இடஒதுக்கீடு வழங்கி கட்டாயமாக இலவச கல்வி வழங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இது கொண்டு வந்தாங்க இந்த ஆர்டிஇ ஆக்டுக்கு கீழே. அதன்படி வந்தோம்னா நிறையா பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடந்துட்டு அதற்கான நிதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது. இப்போ நிறுத்தி வச்சங்காட்டி இதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஆர்டிஇ அப்படிங்கிறது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கீழே கொண்டு வரப்பட்டது. கட்டாய கல்வி உரிமை சட்டம்.
கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை வந்து கொண்டாங்க. கல்வி பெறுவது அப்படிங்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டுக்கு கீழே தான் வந்து தனியார் பள்ளிகளில் வந்து 25% வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து கட்டாயமாக இலவச கல்வி வழங்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த 25% பேர் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான நிதியை வந்து கவர்மெண்ட் வந்து தனியார் பள்ளிகளுக்கு வழங்கும். அது வந்து மத்திய அரசிலிருந்து வர நிதி அடிப்படையில் தான் வந்து மாநில அரசு வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் நம்மளுக்கு அது நிதி கிடைக்காதங்காட்டி ஆர்டி வந்து நம்ம இதில் போர்ட்டலில் ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது. அதுக்காக தான் இந்த இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக கேட்பாங்க. அதுக்காக இந்த கொஸ்டின் இந்த ஆர்டி ஆக்டை பற்றி படித்து வச்சுக்கலாம். பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்பை உறுதி செய்கிறது 2015 கொண்டு வந்த திட்டம் தான் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறத ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயாங்கிறது 2004 கொண்டு வரப்பட்டது. உயர் தொடக்க நிலையில் சிறுபான்மையர் பெண்களுக்கு வந்து குடியிருப்பு பள்ளிகளை வந்து கொடுக்கறது. சிறுபான்மையர் பள்ளிகளுக்கு பெண்களுக்கு அங்கே அவங்க எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே வந்து குடியிருப்பு பள்ளிகளை வந்து வழங்கிட்டுறதுக்காக கொண்டு வந்ததா. குடியிருப்பு அப்படின்னா ஹாஸ்டல் வசதியோட ஒரு பள்ளிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதா வந்து இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்தது ஸ்கீம் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் மைனாரிட்டிஸ் இன்ஸ்டியூட் ஐடிஎம்ஐ. ஐடிஎம்ஐ அப்படின்னா என்னன்னா சிறுபான்மை நிறுவனங்களில் வந்து உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் கல்வி வளர்ச்சிக்கு உதவணும். அதான் வந்து இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸ்கீம் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் இன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். சிறுபான்மை நிறுவனங்களுக்கு வந்து உட்கட்டமைப்பை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அடுத்தது வந்து ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA அப்படிங்கிறது 2009 லான்ச் பண்ணியிருக்காங்க. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படிங்கிற மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்னா இடைநிலை கல்வி தரத்தை வந்து மேம்படுத்துறதா முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. தொடக்க கல்வியை தாண்டி குழந்தைகள் வந்து இடைநிலை கல்வியை வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததான் இந்த திட்டம் 2009. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியாங்கிற ஸ்கீம் வந்து 2009 கொண்டு வந்தது. இது ஷார்ட்கட்னா RMSA. அடுத்தது பால் பந்து ஸ்கீம். பால் பந்து ஸ்கீம் 2010 கொண்டு வந்தது. அப்படின்னா பால் பந்து ஸ்கீம் அப்படிங்கிற முக்கிய நோக்கம் என்ன, குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுப்பது. குழந்தை தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள தடுத்து மீட்டுட்டு வந்து பள்ளியில் சேர்க்கறத ஊக்குவிக்கிறதா என்ன திட்டம் அப்படின்னா பால் பந்து ஸ்கீம் 2010 வந்து கொண்டு வந்தது. அடுத்து நேஷனல் ஸ்கீம் ஃபார் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். இன்சென்டிவ் அப்படின்னா தேசிய இடைநிலை கல்வி ஊக்கத்தொகை திட்டம். அது ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. கிராமப்புறங்களில் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். இடைநிலை பள்ளி படிப்பை வந்து முடித்து அவர்கள் மேல்நிலை பள்ளியும் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமில் செலக்ட் ஆகிற குழந்தைகளுக்கு வந்து ஊக்கத்தொகை வந்து 3000 வந்து வழங்கிட்டு வராங்க. வருடத்திற்கு 3000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து கொடுப்பாங்க. இடைநிலை கல்வியை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்தது. இப்போ 8வது அடுத்தது இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள் சில்ட்ரன். அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வி வந்து 1974 கொண்டு வந்திருக்காங்க. IEDC அப்படின்னா என்ன, IEDC அப்படின்னா இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வி தான் வந்து IEDC. அடுத்தது பதே பாரத் பதே பாரத் BBB. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோங்கிறது அது BBBBன்னு வரும். இது வந்து BBB அப்படின்னு வருது. 2014 இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அது 1 மற்றும் 2ஆம் வகுப்பு குழந்தைகளை வந்து எழுத்தறிவு மற்றும் எண்ணில் திறனை மேம்படுத்துவதற்காக கொண்டுபட்டது தான் இந்த BBB ஸ்கீம். பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான். PM போஷான் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சத்தான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை வளர்ந்து கல்வி கற்றலில் அவங்களுக்கு எந்த குறைபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது என்ன PM போஷான் ஸ்கீம். PM போஷான் அப்படின்னா பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான். PM போஷான்னா பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான். அடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். டிக்ஷா அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஃபார் நாலேஜ் ஷேரிங் 2017 வந்து தொடங்கப்பட்டது. அது அறிவு பகிர்தலுக்கான டிஜிட்டல் உட்கட்டமைப்பு. அறிவு பகிர்தலுக்கான டிஜிட்டல் உட்கட்டமைப்பு கற்பித்தல் மற்றும் அனுபவத்தை வந்து கற்பித்தல் அனுபவத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட மின் கற்றல் உள்ளடக்கம் தான் என்னன்னா திக்ஷா. அதாவது டிஜிட்டல் ஆன்லைன் போர்ட்டல் தான் என்ன அப்படின்னா திக்ஷா அப்படிங்கிறது கற்பித்தல் மற்றும் கற்றல் அனுபவத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்தது வத்யாஞ்சலி யோஜனா. வத்யாஞ்சலி யோஜனா வந்து 2021 கொண்டு வராங்க. பள்ளி நடவடிக்கையில் வந்து சமூகம் மற்றும் தனியார் துறை பங்கேற்பதை
ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்ததா என்ன அப்படின்னா வித்யாஞ்சலி யோஜனா 2021 கொண்டு வராங்க. அடுத்த ஸ்கீம் சமசர சிக்ஷான் அபியான். சமசர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறத 2018 கொண்டு வராங்க. முன் தொடக்க கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரைக்கும் பள்ளியில் இருக்கிற அனைத்து அம்சங்களையும் வந்து உள்ளடக்கியதான் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த திட்டம். இந்த திட்டம் ஃபர்ஸ்ட் முன் தொடக்க கல்வியிலேருந்து ப்ரீ ஸ்கூல்லேருந்து 12th முடிக்கிற வரைக்கும் உயர்நிலை கல்வி வரைக்கும் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட திட்டம் அப்படிங்கிறதா சமசர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது. அப்புறம் எஜுகேஷனில் வந்து ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷனில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்இ. அதாவது இந்த ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருவாங்க, எக்ஸ்பிளனேஷனை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் இங்கிலீஷ்லேயே பார்த்து வச்சுக்கலாம். தமிழில் பார்த்தா நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, அதனால இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கலாம். சிபிஎஸ்சினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். கேவிஎஸ் அப்படின்னா கேந்திரி வித்யாலயா சங்காதம். கேந்திரி வித்யாலயா சங்காதம் அப்படிங்கிறதான் கேவிஎஸ். அடுத்து என்சிஇஆர்டி அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். என்சிஇஆர்டினா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அடுத்து என்சிடிஇ. என்சிடிஇனா நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். என்சிடிஇனா நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். என்ஐஓஎஸ். என்ஐஓஎஸ்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல். அதாவது என்ஐஓஎஸ்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல். அடுத்து யூஜிசி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். பல்கலைக்கழக மானியக் குழு. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி அப்படின்னா. அடுத்து ஐசிபிஆர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் பிலாசபிக்கல் ரிசர்ச். பிலாசபிக்கல் ரிசர்ச் அப்படின்னா பிஆர்னு வரும். அதே இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் அப்படின்னா ஐசிஎஸ்எஸ்ஆர். அது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னா ஐசிஹெச்ஆர். பிஆர்னா பிலாசபிக்கல் ரிசர்ச், எஸ்எஸ்ஆர்னா சோசியல் சயின்ஸ் ரிசர்ச், ஹெச்ஆர்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அடுத்தது ஏஐசிடிஇ அப்படின்னா ஆல் இண்டியன் கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஏஐசிடிஇ அப்படின்னா ஆல் இண்டியன் கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். என்ஐடிஸ்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அப்படின்னா என்ஐடிடிஆர்எஸ். என்ஐடிடிஆர்எஸ் அப்படிங்கிறது டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். என்ஐடிடிஆர்எஸ் TRRSன்னு வரும். ஓகே. அடுத்தது குழந்தைகளுக்கான முக்கிய திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் முக்கியமான திட்டங்கள், கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. பாலிகா சம்ரிதி யோஜனா. பாலிகா சம்ரிதி யோஜனா பிஎஸ்ஒய். பிஎஸ்ஒய் அப்படின்னா பாலிகா சம்ரிதி யோஜனா 1997 கொண்டு வராங்க. பெண் குழந்தைகளோட பிறப்பை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வி அளித்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னன்னா பாலிகா சம்ரிதி யோஜனா. பாலிகா சம்ரிதி யோஜனா. அடுத்தது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஐசிடிஎஸ். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா ஐசிடிஎஸ் 1975 வந்து தொடங்கப்பட்டுச்சு. இளம் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களின் உடல் நலம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்டதான் என்னன்னா ஐசிடிஎஸ். அதாவது அது கீழே தான் அங்கன்வாடி மையங்கள்லாம் செயல்பட்டு இருக்கு. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் 1975 தொடங்கப்பட்டுச்சு. இளம் குழந்தை மற்றும் தாய்மார்களின் உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து கல்வியை மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. அங்கன்வாடி சர்வீஸ் ஸ்கீம். அங்கன்வாடி சர்வீஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது தற்போது வந்து சக்ஷம் அங்காடி அண்ட் போஷான் 2.0 அப்படிங்கிற ஸ்கீம் கீழே செயல்பட்டு இருக்கு. சாஷன் அங்கன்வாடி மற்றும் போஷான் 2.0 அப்படிங்கிற ஸ்கீம் கீழே இப்போ அங்கன்வாடி சர்வீஸ் ஸ்கீம்லாம் இயங்கிட்டு இருக்கு. போஷான் அபியான் அப்படிங்கிறது 2018 கொண்டு வர போஷான் அபியான் அப்படிங்கிறது 2018 கொண்டு வரப்பட்டுச்சு. 6 வயதுடைய 0லேருந்து 6 வயதுடைய குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து அளிக்கிறது தான் வந்து முக்கிய நோக்கமாக இருக்குது. 15 முதல் 49 வயது பெண்களுக்கு இளம் பருவத்தினருக்கு இரத்த சோகையை குறைக்கிறதா அதனோட முக்கிய நோக்கம். 15 வயதிலிருந்து 49 வயது வரைக்குள்ள பெண்களுக்கு இரத்த சோகை குறைக்கிறதா இதனோட நோக்கம். மிஷன் வத்யசல்யா திட்டம். மிஷன் வத்யசல்யா ஸ்கீமு இது வந்து குழந்தை மேம்பாட்டு திட்டம் மற்றும் குழந்தைகளை வந்து பாதுகாப்புறதா இதனுடைய முக்கிய நோக்கம். அது போக குழந்தைகள்கிட்ட வந்து ஆரம்ப கால சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம்.
குழந்தைகள் வந்து தன்னோட எதிர்காலத்துக்காக இப்ப இருந்தே சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை அவங்க கிட்ட ஊக்குவிக்கணும் அப்படிங்கறக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த திட்டம் வந்து நேஷனல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட், NCLP. நேஷனல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட் அப்படின்னா தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம். நேஷனல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட், NCLP, தேசிய குழந்தை தொழிலாளர்கள் திட்டம். குழந்தை தொழிலாளர்கள் வந்து இருந்தாங்கன்னா அதை தடை செய்யறது அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அதுக்கு சட்டமே ஏற்றப்பட்டுச்சு. குழந்தை தொழிலாளர்களுக்கு வந்து மறுவாழ்வு அளிக்கிறது வந்து இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். குழந்தை தொழிலாளர்களை மீட்டு அவர்களுக்கு வந்து NCLP மையங்கள் மூலமா தொழில் பயிற்சி, அதாவது நல்ல முறையான கல்வி நிறுவனங்கள் மூலமா தொழிற்பயிற்சி அளிக்கிறதா வந்து இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கம். ப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னா குழந்தைகள சுகாதார திட்டம் தான். RCH அப்படின்னா குழந்தை சுகாதார திட்டம். பெண் குழந்தைகள் வந்து ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை வந்து மேம்படுத்துறதா. சிசு குழந்தைய வந்து தடுக்கிறதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். பெண் சிசு கொலையை தடுக்கிறதும் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். பெண் குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை வந்து மேம்படுத்துறது முதன்மை நோக்கமா கொண்டதா என்னன்னா குழந்தை சுகாதார திட்டம். அடுத்த ஸ்கீம் சிசு கிரகா திட்டம். அது சிசு கிரகா திட்டம். உள்நாட்டுல வந்து குழந்தைகளை வந்து தத்தெடுப்பதை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னா சிசு கிரகா ஸ்கீம். இதுல வந்து பிறந்த குழந்தையிலிருந்து 6 வயது உடைய குழந்தைகளை வந்து தத்தெடுத்துக்கலாம். 0 முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகளை வந்து தத்தெடுக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அடுத்தது சுகன்யா சம்ரிதி யோஜனா, SSY. சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படிங்கிறது SSY. இது முக்கியமான திட்டம். அதாவது சுகன்யா சம்ரிதி அப்படிங்கிற பேர்ல வந்து சுகன்யா திட்டம் அஞ்சலகத்திலேயோ இல்ல மற்ற வங்கிகளையோ வந்து தேசிய வங்கிகள்ல வந்து கணக்கு தொடங்குறத ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா என்னன்னா சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம். பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளின் எதிர்கால கல்விக்கு சேமிப்பதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம். SSY அப்படின்னா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு மாதிரி குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா, SSY. அடுத்தது பழங்குடியினருக்கான முக்கிய திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்து குரூப் 1ல இந்த கொஸ்டின் வந்துருச்சு. குரூப் 4ல ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஏக்லைவா மாடல் ரெசிடென்சி ஸ்கூல்ஸ். ஏக்லைவா மாடல் ரெசிடென்சி ஸ்கூல் அப்படின்னா மாதிரி பள்ளிகளை வந்து பழங்குடியினர் இருக்கிறாங்களா அங்க தோற்றுவித்து அங்க பழங்குடியினருக்கு மத்தியில வந்து கல்வியை ஊக்குவிக்கிறது தான் வந்து இந்த திட்டத்தினோட முதன்மை நோக்கம். EMRS அப்படின்னு நான் வச்சுக்கேன். EMRS அப்படின்னா ஏக்லைவா மாடல் ரெசிடென்சி ஸ்கூல். 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள பழங்குடியினர் மாணவர்களுக்கு வந்து தரமான கல்வி வழங்குறதுக்காக தொடங்கப்பட்டது. 1997-98ஆம் ஆண்டு இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அடுத்தது இசான் உதய் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன். இசான் உதய் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன். இசான் உதய் சிறப்பு உதவித்தொகை திட்டம். ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது சிறப்பு உதவித்தொகை திட்டம். வடகிழக்கு பிராந்தியங்கள், பழங்குடியினர் அதிகமா இருக்கிற வடகிழக்கு பிராந்தியங்கள்ல வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அவங்களோட மேல் கல்விக்காக வந்து உதவித்தொகை வழங்குறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அடுத்தது PMAAGY. PMMAAGY அப்படின்னா பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா. PM ஆதி அர்ஷாத் கிராம யோஜனா. பழங்குடியினர் கிராமங்களை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். பழங்குடியினரோட கிராமங்களை வந்து மேம்படுத்தி உட்கட்டமைப்பை வழங்குறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். மாதிரி கிராமமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களை தேர்ந்தெடுத்து வந்து அது மாதிரி கிராமமாக மாற்றுறது இந்த திட்டத்தினோட பணி. அடுத்தது PM அஜய். PM அனுசூச்சித் ஜாதி அபியுதயா யோஜனா. PM அனுசூச்சித் ஜாதி அபியுதா யோஜனா அப்படின்னா என்னன்னா பழங்குடியினருக்காக ஒரு ஸ்கீம் தான். இதுல வந்து 3 ஸ்கீம்களை வந்து இந்த ஸ்கீமு கீழே இணைச்சிட்டாங்க. PM ஆதி ஆதர்ஸ் அப்படிங்கிறதையும் மத்திய உதவி துணை திட்டத்தையும் பாபு ஜக்ஜீவன் ராம் சத்யராஜ் யோஜனா. பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா அப்படிங்கிற 3 ஸ்கீம் இருந்துச்சு. அந்த 3 ஸ்கீம்களையுமே ஒன்றிணைச்சு இப்போ எப்படின்னா PM அஜய் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. PM அஜய் ஸ்கீம் அப்படின்னா பிரதான் மந்திரி அனுசூச்சித் ஜாதி அபியுதா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமுக்குள்ள 3 ஸ்கீம்களை கொண்டு வந்து பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த அஜய் கீழே வந்து SC ST 2 பிரிவினர்களுக்குமே வந்து மேம்பாடுகளா இருக்கும். SCக்கும் வரும் STக்கும் வரும்.
இந்த ஸ்கீம் அஜய் யோஜனா அப்படிங்கிறது. அடுத்தது பிஎம்ஜேவிஎம். பிஎம்ஜேவிஎம் பிரதான் மந்திரி ஜன் ஜத்யா மிஷன். பிரதான் மந்திரி ஜன் ஜட்யா மிஷன் அப்படிங்கிறத பிஎம்ஜேவிஎம், பிரதான் மந்திரி ஜன் ஜட்யா மிஷன். பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுதான் முக்கிய நோக்கமாக கொண்டதான் இந்த பிஎம் ஜன் ஜட்யா மிஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பிஎம் ஜன்மன், அதாவது ஜன் ஜன் அப்படின்னு வந்தாலும் பழங்குடியினர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம் ஜன் ஜட்டி ஜன்ஜாதி ஆதிவாசி நயா மகா அபியான் அப்படின்னா பிஎம் ஜன்ஜாதி ஆதிவாசி நயாயா மகா அபியான், நயாயா மகா அபியான். இதுதான் இந்த பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற திட்டத்தோட விரிவாக்கம். இது என்னன்னா பழங்குடியினர் மக்களுக்கு இடையில வந்து வீட்டு வசதியை உருவாக்குறது இந்த திட்டம். 2026ஆம் ஆண்டுக்குள்ள 4.9 பிவிடி வீடுகளை வந்து கட்டி மேம்படுத்தணும். அதுவும் பழங்குடியினர் மேம்பாட்டு வீடுகளை கட்டி அவர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததான் இந்த பிஎம் ஜன்மன் திட்டம். அடுத்து முதியோருக்கான முக்கிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். என்எஸ்ஏபி. என்எஸ்ஏபி அப்படின்னா நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் தேசிய சமூக உதவி திட்டம் 1995 கொண்டு வரப்பட்டது. முதியோர்கள், விதவைகள், உடல் ஊனமுற்றோர், ஏழைகளுக்கெல்லாம் நிதி வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னன்னா நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அடுத்தது பிஎம்விவிஒய். பிஎம்விவிஒய் பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா. பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா அப்படின்னா எல்ஐசி கீழே தொடங்கப்பட்டு செயல்படுத்திட்டு வர திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி வய வந்தா யோஜனா. இது ஒரு ஓய்வூதிய திட்டம். 60 வயதுக்கு பிறகு முதியவர்களுக்கு வந்து ஓய்வூதியம் வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த பிஎம்விவிஒய். அடுத்தது பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தன் யோஜனா அப்படிங்கிறது வந்து இது தன்னார்வ பங்களிப்புடன், இது இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். நம்ம விருப்பப்படுறவங்க இந்த ஸ்கீம்ல அறிஞ்சு நம்ம இன்சூரன்ஸ் பே வருஷத்துக்கு இப்போ நம்ம இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 60 வயசுக்கு மேலே மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வரும். அது நம்ம இறந்துட்டாலும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு 50% வந்து ஓய்வூதியம் தருவாங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாதவங்க யார் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மன்தன் யோஜனா அப்படிங்கிற கீழே கொண்டு வந்த ஓய்வூதிய திட்டம். 60 வயது வரைக்கும் நம்ம ஸ்கீம் பே பண்ணோம்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு பென்ஷன் கிடைக்கும். 3000 ரூபாய் மாதம் கிடைக்கும். 3000 ரூபாய் நமக்கு போக நம்ம குடும்பத்தினருக்கு வந்து பாதி ஸ்கீம், அப்போ 1500 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. அடுத்து அடல் பென்ஷன் யோஜனா, அடல் ஓய்வூதிய திட்டம். அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னா அடல் ஓய்வூதியம், முதியோர் ஓய்வூதிய திட்டம். இது வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களை மையமாக கொண்டது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா எங்கேயுமே தொழிலாளர்கள் அவங்க எல்லாமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான். அதாவது வருமான வரி செலுத்தாத 18 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்ட அனைவருமே இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் ஒரு அடல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து சேர்ந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது இது ஒரு தேசிய சுகாதார திட்டம். தேசிய சுகாதார திட்டம் இது. அடுத்தது விமன் ஸ்கீம் ஜனனி சுரக்ஷா யோஜனா ஜேஎஸ்ஒய். ஜனனி சுரக்ஷா யோஜனா ஜேஎஸ்ஒய் தாய் மற்றும் சிசு இறப்பை வந்து குறைக்கிறதுக்காக தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் தான் என்னன்னா இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா. இதற்கு பிரசவத்துக்கு பின்பு ஊக்கத்தொகை தரப்படும். அது போக பிரசவம் முடிஞ்சு வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. இந்த ஸ்கீம் படி தான் பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாகனங்கள் மூலமா வந்து வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அந்த ஸ்கீமும் இதுல தான் நடக்குது, ஜனனி சுரக்ஷா யோஜனா. அடுத்த ஸ்கீம் கிஷோரி சக்தி யோஜனா. கிஷோரி சக்தி யோஜனா கேஎஸ்ஒய். ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னா பெண்கள் வந்து தாய் சிசு இரண்டையுமே பாதுகாக்கிறது. பிரசவத்துக்கு பிறகு ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். அது கிஷோரி சக்தி யோஜனானா 11 முதல் 18 வயது வரை உள்ள இளம் பருவ பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்து, சுகாதாரம், கல்வி, திறன் போன்றவற்றை மேம்படுத்த தொடங்கப்பட்டதா என்ன அப்படின்னா கிஷோரி சக்தி யோஜனா. 11 வயது முதல் 18 வயது வரை உள்ள இளம் பெண்களுக்காக தொடங்கப்பட்டது. அடுத்து மகிழா கிசான் சசக்திகரன் பரியோஜனா. சசக்திகரன் பரியோஜனா, மகிழா கிசான் சசக்திகரன் பரியோஜனா அப்படின்னா தீன் தயாள் அந்தியோதயா யோஜனாவோட துணை அங்கம் தான் இந்த எம்கேஎஸ்பி அப்படிங்கிற ஸ்கீம். மகிழா கிசான் சசக்திகரன் பரியோஜனாங்கிற ஸ்கீம் வந்து தீன் தயாள் அந்தியாவோட துணை அங்கம்.
பெண்களோட நிலையை மேம்படுத்தி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதா இதனோட முதன்மை நோக்கம். பெண்களின் நிலையை மேம்படுத்தி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதா வந்து இதனோட முதன்மை நோக்கம். அடுத்த ஸ்கீம் மகிழா சமிதி யோஜனா MSY. மகிழா சமிதி யோஜனா MSY 1993 தொடங்குது. கிராமப்புற பெண்களை வந்து மேம்படுத்தும் வகையில மைக்ரோ பைனான்ஸுகள் மூலமா வந்து தொடங்கப்பட்டதா இந்த திட்டம். சின்ன பைனான்ஸ் உதவிகளை தொடங்கி சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பெண்களுக்கு உதவுகிறது. சுய உதவி குழுக்கள் இருக்குல்ல, அதன் மாதிரி திட்டம் தான் இந்த மகிழா சம்ரிதி யோஜனா அப்படிங்கிறது. இந்த சுய உதவி குழுக்கள் மாதிரி மகிழா சம்ரிதி யோஜனா. அடுத்தது மிஷன் சக்தி. மிஷன் சக்தி வந்து ஒருங்கிணைந்த அமைப்பா செயல்படுறதா என்ன அப்படின்னா மிஷன் சக்தி. மிஷன் சக்தி கீழே தான் வந்து 2 டைப்பா இருக்குது. ஒன்றுனா சம்பல் அண்ட் சமர்த்தியா அப்படின்னு 2 ஸ்கீம் இருக்காங்க. சம்பல் அல்லது சமர்த்தியா அப்படின்னு மிஷன் சக்தி கீழே 2 ஸ்கீம் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த சம்பல் அப்படிங்கிற கீழே ஒன் ஸ்டாப் சென்டரு, பெண்கள் உதவி, அதாவது விமன்ஸ் ஹெல்ப்லைனு, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ அப்படிங்கிற ஸ்கீமு, நாரி ஆதாக்கள். நாரி ஆதாக்கள் அப்படின்னா பெண்களுக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படுதுன்னா அது பேசி தீர்க்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது இந்த நாரி ஆதாக்கள் அப்படிங்கிறது. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோன்னு ஆல்ரெடி பார்த்தோம். பெண் குழந்தைகளை வந்து பாதுகாத்து மீட்டு ஏதோ பாலியல் சுரண்டல், தீண்டாமை இதுலேருந்துலாம் பெண் குழந்தைகளை பாதுகாத்து அவங்களுக்கு கல்வி வழங்குறதா இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம். இதெல்லாம் 4 ஸ்கீம் வந்து சம்பல் அப்படிங்கிற ஸ்கீம் கீழே இருக்கு. சமர்த்தியா அப்படின்னா உஜ்வாலா PMMBY அப்படிங்கிற ஸ்கீமு. ஸ்வர்தகிரே பணிபுரியும் பெண்களில் வந்து விடுதியில் வந்து அதிகாரம் அளிக்கும் திட்டம். இந்த மாதிரி திட்டம் எல்லாமே இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிற ஸ்கீமு கீழே தான் எல்லா திட்டமும் வந்து ஒருங்கிணைந்து இருக்கு. ஆல்ரெடி நான் பெண்களுக்கான மகளிர் ஸ்கீம்கள் வந்து போட்டிருக்கேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் வேணுங்கிறீங்க பார்த்துக்குங்க. அடுத்தது வேலைவாய்ப்பு திட்டங்கள். வேலைவாய்ப்பு திட்டங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா ஆத்ம நிர்பர் பாரத் அபியான். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அப்படின்னா இந்தியாவை வந்து தற்சார்பு நாடா மாற்றுறத முதன்மை நோக்கமா இருக்கு. பொருளாதாரம், உட்கட்டமைப்புகள், மக்கள் தொகை தேவை இவற்றையெல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதா என்ன ஆத்ம நிர்பர் பாரத் அபியான். இதுல வந்து 5 அம்சம் இருக்கு. பொருளாதாரம், உட்கட்டமைப்பு, அமைப்பு, மக்கள் தொகை, தேவை. அடுத்த ஸ்கீம் வந்து ABRY ஆத்ம நிர்பர் பாரத் ரோஜ்கார் யோசனா. ABRY அப்படின்னா ஆத்ம நிர்பர் பாரத் ரோஜ்கார் யோஜனா. COVID-19 ஏற்படுத்துச்சுல, அதுக்கப்புறம் தொடங்கப்பட்டதா இந்த பாரத் ரோஜ்கார் யோஜனா. சமூக பாதுகாப்பு மற்றும் சலுகைகளை வழங்கி வேலை இழப்பை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். புதிய வேலை வாய்ப்பை வந்து வழங்குறத கம்பெனி முதலாளிகளை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா என்னன்னா இந்த ஆத்ம நிர்பர் பாரத் ரோஜ்கார் யோஜனா. அடுத்த ஸ்கீம் வந்து PM ஸ்வநிதி. ஸ்வநிதி அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பர் நிதி. PM ஸ்வநிதி அப்படின்னு ஸ்டார்ட்டா சொல்லுவோம். அதாவது தெருவோர வியாபாரிகளுக்கு மானிய விலையில வந்து கடன் வழங்குறதுக்கு தான் கொண்டு வரப்பட்டதா இந்த திட்டம். டிஜிட்டல் பரிவர்த்தனையை அதிகரிக்கும். அவங்க கிட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரிக்காகவும் இந்த திட்டத்தை கொண்டு வரப்பட்டது. 3 ஸ்கீம்களா வந்து இந்த திட்டத்துல வந்து தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 50,000, அதுக்கப்புறம் ஒரு இதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது 3 வகையில வந்து தெருவோர வியாபாரிகளுக்கு மானியத்துல கடன் வழங்கிட்டு வருவாங்க. அடுத்த ஸ்கீம் दीनदयाल उपाध्याय ग्रामीण कौशल्य योजना. दीनदयाल उपाध्याय ग्रामीण कौशल्य योजना TTUGKY. TTUGKY அப்படின்னா தீன்தயாள் உபாத்யாயா கிராமீண் கௌசல்யா யோஜனா. இது வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இணைந்து செயல்படும். மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதியை வந்து பகிர்ந்து கொள்வாங்க. ஊரக பகுதிகள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இளைஞர்களுக்கு வந்து திறன் பயிற்சி அளிக்கிறது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். தீன்தயாள் உபாத்யாயா கிராமீண கௌசல்யா யோஜனா அப்படின்னா தீன்தயாள் உபாத்யாயா கிராமீண் கௌசல்யா யோஜனானோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா ஊரக பகுதிகளில் இருக்கிற வறுமை கோட்டிற்குள்ள இளைஞர்களுக்கு வந்து திறன் பயிற்சி அளித்தல், ஊரக பகுதியில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது DNULM. அப்படின்னா தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா, அஜீவிகா அப்படின்னு சொல்லப்படுது. தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா 2011 லான்ச் பண்றாங்க. தேசிய கிராமப்புற வாழ்வாதார திட்டம். இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அளிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது என்ன தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா. அதுவே வந்து தீன்தயாள் கிராமீண் கௌசல்யா உபாத்யானா ஊரக பகுதியில் இருக்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்தது கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான்.
கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் அப்படின்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். COVID-19 பெருந்தொற்று காலத்துல புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னன்னா கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான். கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது அதனோட முதன்மை நோக்கம். கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதா முதன்மை நோக்கமா கொண்டது. அடுத்தது மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் கீழே தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து மேம்படுத்துவது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். 100 நாட்களுக்கு வந்து கூலி வேலையை வழங்குறதா இந்த ஸ்கீமு. அடுத்தது பிரதான் மந்திரி கௌசல்யா விகாஸ் யோஜனா PMKVY. ஷார்ட்கட்டை பார்த்துங்க. PMKVY பிரதான் மந்திரி கௌசல்யா விகாஸ் யோஜனா அப்படின்னா பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. PMKVY அப்படிங்கிற ஸ்கீம் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது இந்த ஸ்கீம். அடுத்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னா சிறு குறு போன்ற நிறுவனங்களுக்கு வந்து முறையான நிதி அமைப்புகள் மூலம் மானிய விலையில வந்து மானிய அடிப்படையில் கடன் வழங்குறது. மானியத்துடன் கூடிய கடன் வழங்குறது திட்டம் தான் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. பிரதான் மந்திரி ரோஜ்கர் யோஜனா PMRY 1993 கொண்டு வந்தது. தொழில் சேவை மற்றும் வணிகத்துறையில் சுய வேலைவாய்ப்பு அமைப்பதில் இளைஞர்களுக்கு உதவுதல். தொழில் சேவை மற்றும் வணிகத்துறைகளில் சுய வேலைவாய்ப்பு அமைப்பதில் இளைஞர்களுக்கு உதவுறதா என்னன்னா ரோஜ்கர் யோஜனா. அடுத்தது முக்கிய திட்டம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி PM கிசான். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி PM கிசான் அப்படின்னா பிப்ரவரி 24, 2019 வந்து தொடங்கப்பட்டுச்சு. பிப்ரவரி 24, 2019 தொடங்கப்பட்டுச்சு. நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்காக தொடங்கப்பட்டது. கிசான் சம்மன் நிதி கீழே ஆண்டுக்கு 6000 ரூபாய் வந்து 3 தவணையா வந்து நிதி உதவி வந்து விவசாயிகளோட வங்கி கணக்குக்கு நேரடியா வைக்கப்படும். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி PM கிசான் அப்படிங்கிற ஸ்கீமை போட்டாவே விவசாயிகளுக்கு வந்து நிதி உதவி அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அடுத்து பிரதான் மந்திரி கிசான் மன் தன் யோஜனா PMKMY. அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் மன் தன் யோஜனா. இது வந்து கிசான்னு பேர் இருக்கும். இது கிசான் மன் தன் யோஜனா அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து மாதாந்திர ஓய்வூதிய திட்டம். 2019 செப்டம்பர் 12 தொடங்கப்பட்டது. இது வந்து பங்களிப்பு திட்டம் தான். இப்போ ஓய்வூதிய திட்டத்திற்கு கீழே அவங்க 60 வயசு வரைக்கும் ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா 60 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அடுத்து பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா. பசல் பீமா யோஜனா அப்படின்னா பயிர்களுக்கு காப்பீடு திட்டம் 2014 தொடங்கப்பட்டது. பசல் பீமா யோஜனா அப்படின்னா பயிர்களுக்கு காப்பீடு திட்டம் 2014 தொடங்கப்பட்டது. PMFBY. KMYனா கிசான் மன்தன் யோஜனா. FBYனா பசல் பீமா யோஜனா. இதெல்லாம் முக்கியமான திட்டங்கள். அடுத்தது புதிதா 10,000 FBOக்களை உருவாக்குதல் மற்றும் ஊக்குவித்தல். விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு தான் FBOs அப்படின்னு சொல்றாங்க. 2020ஆம் ஆண்டுல வந்து 10,000 விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளை வந்து உருவாக்குதல் என்ற நோக்கில் வந்து தொடங்கப்பட்டதா இந்த FBO அப்படிங்கிற விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு. பிரதான் மந்திரி ரோஜ்கர் ப்ரொடக்ஷன் யோஜனா. பிரதான் மந்திரி ரோஜ்கர் ப்ரொடக்ஷன் யோஜனா 2014 தொடங்கப்பட்டது. புதிய வேலை வாய்ப்பு மற்றும் முதலாளிகளை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதா என்ன அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி ரோஜ்கர் ப்ரொடக்ஷன் யோஜனா. தேசிய தொழில் சேவை நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல். நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல்னா வேலை வாய்ப்பு பரிமாற்றம் போர்ட்டல். இது மாடல் எம்ப்ளாய்மெண்ட் சென்டர்னு சொல்லப்படுகிறது. வேலை இல்லாதவங்க வந்து அங்கே போய் NCSல ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ப்ரைவேட் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வேணுங்கிற பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் வந்து NCS போர்ட்டல். அடுத்தது தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் 2013 தொடங்கப்பட்டுச்சு. வேலை திறன்களுக்கு பயிற்சி அளித்து நுண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது தான் வந்து நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். சுய உதவிக்குழுக்கள் மூலம் நிதி உதவி நகரப்புற ஏழைகளுக்கு. அதான் வந்து தேசிய நகரப்புற வாழ்வாதார இயக்கம். அடுத்தது ஊரக நலசார் திட்டங்கள்ல முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். வெல்ஃபேர் ஸ்கீம். பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா PMJDY. ஜன் தன் யோஜனா ஷார்ட்கட் வந்து PMJDY.
2018 தொடங்கப்பட்டுச்சு. அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து வங்கி கணக்கை வந்து எல்லாருமே தொடங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதா இந்த ஸ்கீம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஊக்குவித்தது. அடுத்து அடல் ஓய்வூதிய திட்டம் வந்து 2015 கொண்டு வராங்க. அடுத்து பச்சத் விலக்கு திட்டம். LED லைட் விலைக்கு வந்து மானிய விலையில கொடுக்கறதா இந்த பச்சத் விலக்கு திட்டம். பச்சத் ஸ்கீம் அப்படின்னா பச்சத் ஸ்கீம்னா LED லைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பச்சத் விலக்கு திட்டம்னா LED லைட். மத்திய அரசின் சுகாதார திட்டம் வந்து 1954 முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் குடும்ப ஊழியர்களுக்கு வந்து மருத்துவ நல உதவியை இந்த திட்டம் வழங்குச்சு. அடுத்து தீனதயாள் உபாத்யாயா தீனதயாள் உபாத்யாயா 2015 தொடங்குறாங்க. கிராமப்புறத்தில் உள்ள வீடுகளுக்கு வந்து 24x7 24x7 மின் விநியோக திட்டம். தீனதயாள் உபாத்யாயா அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கிற வீடுகளுக்கு வந்து மின் விநியோகத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான் என்ன அப்படின்னா தீனதயாள் உபாத்யாயா 2015 கொண்டு வரப்பட்டது. அடுத்து டிஜிட்டல் இந்தியா திட்டம் 2015. அரசின் சேவைகள் அனைத்துமே மக்களுக்கு மின்னணு வடிவில் வழங்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது என்ன டிஜிட்டல் இந்தியா திட்டம் 2015. கிராம பந்த்ரான் திட்டம் 2007. கிராம பந்த்ரான் திட்டம் 2007 கொண்டு வந்துச்சு. பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் பதப்பட்ட பொருட்களுக்கு வந்து சந்தையில வந்து மேம்படுத்துறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்தது இந்திரா ஆவாஸ் திட்டம் ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1995 கொண்டு வரப்பட்டுச்சு. ஊரக பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கு நிதி உதவி வழங்குறதா என்ன இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஊரக பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கு நிதி உதவி வழங்குறது. இந்திரா காந்தி மத்ரிவா சாகயோக் இந்திரா காந்தி மத்ரிவா சாகயோக் 2010 கொண்டு வரப்பட்ட திட்டம். 19 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் அவர்கள் முதல் இரு பிரசவத்துக்கு வந்து 4000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து வழங்குறது. 19 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து முதல் இரு பிரசவத்துக்கு வந்து ஊக்கத்தொகையா வந்து 4000 ரூபாய் வழங்குறதா இந்த இந்திரா காந்தி மத்ரிவா சாகோக் ஸ்கீம். அடுத்தது ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவை 1975 கொண்டு வந்தது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு திட்டம் 1978 கொண்டு வராங்க. சுய வேலைவாய்ப்பு திட்டம் 1999 திட்டம் வந்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வராஜ் திட்டம் அப்படின்னு மாத்திட்டாங்க. சுரோஜ்கர் திட்டம்னு. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தை வந்து 1999 ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஜ்கர் திட்டம் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஜனனி சுரக்ஷா திட்டம் 2005 வழங்கப்பட்டது. பிரசவத்துக்கு பின் பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வழங்குறதா என்னன்னா ஜனனி சுரக்ஷா திட்டம். ஜவஹர்லால் நேரு தேசிய ஊரக புதுப்பித்தல் பணி 2005 தொடங்கப்பட்டுச்சு. நகரங்களின் வாழ்க்கை தரம் உட்கட்டமைப்பை மேம்படுத்ததான் இந்த ஜவஹர்லால் நேரு தேசிய ஊரக புதுப்பித்தல் திட்டம். அடுத்தது கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா 2004 கொண்டு வராங்க. பின்தங்கிய பகுதிகளில் SC ST BC சிறுபான்மையர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கெல்லாம் கல்வி வசதி வழங்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததா என்ன கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயா 2004 கொண்டு வராங்க. அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006 100 நாள் வேலை திட்டம் இது தெரியும். நவாமி கங்கை திட்டம் வந்து 2014 கொண்டு வராங்க. கங்கையை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கறக்காக 2095 கொண்டு வந்தாங்க. ஆனா நடைமுறை அது செயல்படுத்த முடியல. மறுபடியும் 2014 வந்து லான்ச் பண்ணாங்க. தேசிய எழுத்தறிவு திட்டம் 1988. 15 முதல் 35 வயது வந்தோருக்கு கல்வி அளிக்கிறதா என்ன தேசிய எழுத்தறிவு திட்டம் 1988 தேசிய எழுத்தறிவு திட்டம் 15 வயது முதல் 35 வயது வரையுள்ளோருக்கு வந்து கல்வி அளிக்கிறது. அடுத்து தேசிய ஓய்வூதிய திட்டம் 2004. தேசிய ஓய்வூதிய திட்டம் 2004. தேசிய சமூக உதவி திட்டம் 1995 கொண்டு வராங்க. பிரதான் மந்திரி கிராம சதக் திட்டம். பிரதான் மந்திரி கிராம சதக் திட்டம் அப்படின்னா கிராமங்களுக்கு அனைத்து பருவங்களுக்கு ஏற்ற சாலையை இணைக்கிறதா சதக்னா சாலை அப்படின்னு அமைச்சுங்க. 2000 கொண்டு வந்தது பிரதான் மந்திரி கிராம சதக் திட்டம். அடுத்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஆதார்ஸ் கிராம திட்டம் 2010 கொண்டு வராங்க. பிரதான் மந்திரி ஆதார்ஸ் கிராம திட்டம்னா முன்மாதிரி கிராம திட்டம். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் அப்படின்னா விபத்து காப்பீடு. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி திட்டம் அப்படின்னா ஆயுள் காப்பீடு. சுரக்ஷா பீமா திட்டம்னா விபத்து காப்பீடு. ஜீவன் ஜோதி திட்டம் அப்படின்னா ஆயுள் காப்பீடு. ராஜீவ் ஆவாஸ் திட்டம் 2013 கொண்டு வந்தது. சேரி பகுதியற்ற இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது என்ன ராஜீவ் ஆவாஸ் திட்டம். ராஜீவ்காந்தி கிராம வித்யாகுரன் திட்டம் 2005 கொண்டு வந்துச்சு. ஊரக பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் மின்சக்தி வழங்கணும் அப்படிங்கறக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்.
அடுத்து ஜன்தன் யோசனா, வீட்டுக்கு ஒரு வங்கி கணக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஆகஸ்ட் 28 2014 கொண்டு வராங்க. திறன் இந்தியா இயக்கம், ஸ்கில் இந்தியா திட்டம், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர்கள் தேசிய கொள்கையை 2015 அறிமுகப்படுத்துறாங்க. மேக் இன் இந்தியா திட்டம் செப்டம்பர் 28 2014 கொண்டு வராங்க. மேக் இன் இந்தியா செப்டம்பர் 28 2014 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக. தூய்மை பாரத இயக்கம் அக்டோபர் 2 2014 பாரதா ஸ்வச் பாரதா அப்படின்னு வரும். திறந்த வெளி கழிவுநீர் இல்லாத இந்தியாவை ஊக்குவிக்கணுக்காக கொண்டு வரப்பட்டது. சஞ்சத் ஆதார்ஸ் கிராம யோஜனா 2016 கொண்டு வராங்க, முன்மாதிரியான கிராம திட்டத்துக்காக. அடுத்ததெல்லாம் பார்த்தா சிறுதயா யோஜனா, இருதய யோஜனா 2015 கொண்டு வராங்க, நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாத்து புத்துயிர் அளிப்பதற்காக. PM முத்ரா 2015 கொண்டு வராங்க, பெண்களை தொழில் முனைவோராக ஊக்குவிக்க நிதி உதவி வழங்கும். PM முத்ரா யோஜனா கீழே பெண்களை தொழில் முனைவோராக ஊக்குவிக்க நிதி உதவி. குறு சிறு நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு தொழிலுதவி வழங்குறதா இந்த PM முத்ரா யோஜனா. உஜாலா யோஜனா, உஜாலா யோஜனா மின் கட்டணத்தை குறைக்கிறதுக்கு மானிய விலையில் LED பல்பை கொடுக்கறதா என்ன உஜாலா யோஜனா. உஜாலா அப்படின்னா LED லைட். அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, விபத்து காப்பீடு திட்டம். சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னா விபத்து காப்பீடு திட்டம், ஜீவன்னா ஆயுள் காப்பீடு. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதினா பயிர் காப்பீடு திட்டம், அதாவது ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்கறது. 2ல கொண்டு வந்தது அக்னிபாத் திட்டம், புதிய ராணுவ வீரர்களை நியமிக்கிறது அக்னிபாத் திட்டம். மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் 2023 கொண்டு வராங்க, பெண்களுக்கான சேமிப்பு திட்டம் அப்படின்னு. போஷான் சதி நிர்பல் அபியான் சுவாமித் திட்டம். சரி, அடுத்தது தமிழ்நாட்டோட முக்கியமான ஸ்கீம்கள்லாம் பார்க்கலாம். எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஸ்டின் வருமோ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்கலாம், நிறைய பார்க்க வேண்டாம். எக்ஸாம்ல ஒரு ஸ்கீம் கொடுத்து அதனோட ஸ்டேட்மெண்ட், நோக்கம், எந்த அமைச்சகத்து மூலமா செயல்படுது, அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. சில கொஸ்டின் மட்டும் அந்த காலவரிசை கேட்குறாங்க, எது தொடங்கப்பட்டது, தொடங்கப்பட்ட நாள், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருது. மக்களுடன் முதல்வர் திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023 டிசம்பர் 18 கோவையில் தொடங்குறாங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023 கோவையில் தொடக்கம். அரசு சேவைகள் விரைவாக கிடைக்கணும், 30 நாட்களுக்குள்ள தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்டதா மக்களுடன் முதல்வர் திட்டம். அடுத்தது புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5 2022 சென்னையில் தொடங்குறாங்க. இப்போ 6 முதல் 12 வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியில மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குறதுக்காக தொடங்கப்பட்டதா என்ன புதுமை பெண் திட்டம். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரோட தாலிக்கு தங்கம் திட்டம் தான் இப்போ உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற மாறி இருக்கு. புதுமை பெண் திட்டம்ங்கிறது மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவா வழங்கப்பட்டு வர திட்டம் தான். அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 தொடங்கப்பட்டுச்சு. செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் தொடங்குறாங்கன்னா, அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களின் உழைப்பை கொடுக்கறதுக்கு அங்கீகாரம். பெண்கள் உழைக்கிறாங்கல்ல, வீட்டில் இருக்கிற பெண்கள், அவங்க உழைப்புக்கு கொடுக்குற அங்கீகாரம் தான் என்ன மகளிர் உதவி தொகை திட்டம். சமூகத்தில் சுயமரியாதையோட அவங்க வாழ ஊக்குவிக்குது. சமூகத்தில் சுயமரியாதையுடன் வாழ ஊக்குவிக்கிறது மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்தது கள ஆய்வில் முதல்வர் திட்டம். அவர் ஃபர்ஸ்ட் தொடங்கினது சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கள ஆய்வை மேற்கொண்டு அதன் மூலமா எப்படி அரசு துறை செயல்படுகிறது அப்படின்னு ஆய்வு செய்யறதுக்காக முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கீழே இந்த திட்டம் செயல்படுத்திட்டு இருக்கு. அரசு அலுவலகங்கள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்லும் மக்கள் திருப்புடன் செல்வதை உறுதி செய்வதே இதனோட முக்கிய நோக்கம். கள ஆய்வில் முதல்வர் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன, அரசு அலுவலகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் செல்லும் மக்கள் திருப்தியுடன் செல்வதை உறுதி செய்யறது அதன் முதன்மை நோக்கம். அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஜனவரி 31 2024 கொண்டு வந்துச்சு. மக்கள் குறை தீர்க்கும் திட்டம் அப்படின்னு இது சொல்லப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு ஊரா தேர்ந்தெடுத்து கடைசி புதன்கிழமை போய் அந்த ஊர்லயே தங்கி மக்களோட குறைகள் என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வர திட்டப்பட்டதான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். இந்த நோக்கங்கள் நலத்திட்டங்கள் இடையூறின்றி மக்களுக்கு கிடைக்கணும், மக்களோட குறைகளை நேரடியா கேட்டு தீர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்த திட்டம் நான் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது 2022 மார்ச் 1 லான்ச் பண்றாங்க. இது ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம். ஸ்டாலின் பிறந்தநாள் அன்னைக்கு லான்ச் பண்ணப்பட்டது. திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அவங்க உயர்கல்விக்கு உதவுறது. பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புலையும் பயிற்சி அளிக்கிறதுக்கு தான் இந்த நான் முதல்வர் திட்டத்துக்கு
யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிச்சிட்டு இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற பயிற்சி நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயிற்சி வழங்கிட்டு வராங்க. நட்புடன் உங்களோடு மனநல சேவை அக்டோபர் 27, 2022 வந்து தொடங்கப்பட்டுச்சு. மருத்துவம் மற்றும் சுகாதார சேவைத்துறையினால் வந்து இந்த திட்டம் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. பல்வேறு பிரச்சனைகளில் வந்து மன அழுத்தத்தை அனுபவிகளுக்கு வந்து தீர்வு வழங்குறதுக்காக தோன்றுவிக்கப்பட்டது. அதே போக தேர்வுக்கு முன்னும் பின்னும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்காகவும் இந்த திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட அலைபேசி எண் வந்து 14416 அப்படிங்கிறது இந்த ஃபோன் இதனோட அலைபேசி. மனநல ஆலோசனை வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். டான்சீட் திட்டம் 2022 கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற ஸ்கீமு கீழே இது கொண்டு வந்திருக்காங்க. டான்சீட் 3.0 அப்படின்னு இதில் 10 லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்குறதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். வேலை வாய்ப்பு உருவாக்கல் மற்றும் சமூகத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்காக தொடங்கப்பட்ட திட்டம். புத்தொழில் நிறுவனங்களுக்கு வந்து மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்குறது. பசுமை தொழில்நுட்பம், கிராமப்புற வாழ்வாதார மேம்பாட்டு, பெண்கள் முதன்மை பங்குதாரராக கொண்ட புது நிறுவனங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். டான்சீட் 3.0 அப்படிங்கிற திட்டம். அடுத்தது ஊட்டச்சத்து உறுதி செய். ஊட்டச்சத்தை வந்து உறுதி செய்யணும். ஜூன் 14, 2024 தொடங்குறாங்க. இது வந்து சிறப்பு மருத்துவ முகாம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை மற்றும் சுகாதார கீழே செயல்படுகிறது. என்னன்னா ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம். 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு உதவணும். மத்திய அரசு கொண்டு வந்த போஷான் திட்டத்துக்கோட கீழே தான் இதுவும் செயல்படுகிறது. அடுத்தது இன்னுயிர் காப்போம் திட்டம். நம்மை காக்கும் 48. அதாவது விபத்து நேர்ந்துச்சு அப்படின்னா முதல் 48 மணி நேரத்துக்குள்ள வந்து அவசர சிகிச்சையில ஒருவர் சேர்க்கப்பட்டார் அப்படின்னா அதற்கான முழு மருத்துவ செலவையும் வந்து அரசே ஏற்கும். 2021 முதல் செயல்பட்டு இருக்கு. 108 அவசர கால மக்களை தேடி மருத்துவ திட்டம் 2021 வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஆகஸ்ட் 5, 2021 வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான இல்லம் தேடி வரும் திட்டம் தான் என்னன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். 45 வயதிற்கு மேல இருக்கணும். பயனாளிகள் வந்து 45 வயதிற்கு மேல இருக்கணும். தொற்று நோய் அல்லாதவர்களுக்கு தான் இருக்கணும். பரவக்கூடிய நோயா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுகரு, ப்ரெஷரு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களெல்லாம் தேடி போய் வந்து மருத்துவ உதவி வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டம் வந்து 1989ஆம் ஆண்டு கலைஞர் உருவாக்கியது. தற்போது அதை எவ்வளோ கொடுத்துட்டு வராங்கன்னா 18,000. குரூப் 1ல இந்த கொஸ்டின் இருந்துச்சு. அடுத்த ஸ்கீம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படின்னா 2024 தொடங்கப்பட்டுச்சு. பல்வேறு சேவைகளை வழங்குவதை மேம்படுத்தும் திட்டம், விரைவுபடுத்துறது தான் இதனோட நோக்கம். ஆன்லைனில் சேவைக்காக நம்ம விண்ணப்பித்திட்டோம் அப்படின்னா அது விரைவாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். மத்திய முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து இப்போ ஒருங்கிணைந்த விரிவான காப்பீடு திட்டமாக செயல்பட்டு வருது. ஒன்றிய அரசின் பிரதான் மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டமும் சேர்ந்து இப்போ விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமாக வந்து செயல்பட்டு இருக்கு. 2018 மத்திய மாநில அரசுகளோட ஸ்கீம் ரெண்டுமே இணைஞ்சிட்டாங்க. இதில் வந்து பிரீமியர் 60% வந்து ஒன்றிய அரசும் 40% வந்து மாநில அரசும் கட்டுது. 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு தொகை வந்து வழங்குது. 5 லட்சம் வரைக்கும் காப்பீட்டு தொகை வழங்கப்படுகிறது. இளம் வயது திருமண தடுப்பு சட்டம் 2006 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இளம் வயது திருமண தடுப்பு சட்டம் 2006 18 வயதிற்குள் உள்ள பெண் குழந்தைகளுக்கு வந்து திருமணம் செய்தல். குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வந்து 2005. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு வந்து 2007ஆம் ஆண்டு லான்ச் பண்ணாங்க. இலவச உதவி எண் வந்து 14567. இப்போ மூத்த குடிமக்கள் வந்து பாதுகாக்கப்படல அப்படின்னா அந்த 14567ங்கிற இலவச எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம். அடுத்தது முக்கியமான திட்டங்கள், இது அடிக்கடி கொஸ்டின் வர திட்டங்கள், அதை பற்றி பார்க்கலாம். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மூவாவில் ராமாமிர்தோட திட்டம் வந்து புதுமை பெண் திட்டமாக 2022 முதல் செயல்பட்டு வருது. பெண்களுக்கு வந்து உயர்கல்வியை பயில்வதற்கு ஊக்கப்படுத்துவதன் மூலமாக பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அதாவது உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளியில் படித்த 6 முதல் 12 வயது வரைக்கும் படித்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வந்து உயர்கல்வியில் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படும். திருமண உதவி திட்டம் வந்து பொருளாதார ரீதியாக உதவுவதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திருமண உதவி திட்டம். 2011 வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அதை வந்து பெண்கள் புதுமை பெண் திட்டமாக மாற்றிட்டோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி தொகை திட்டம்
கலப்பு திருமணத்துக்கு நிதி உதவி வழங்குறதா என்ன டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியில் வழங்குவோம். கலப்பு திருமணத்தை ஊக்குவிப்பதன் மூலம் ஜாதி மற்றும் சமூக பாதுகாப்பை அளிக்கணும், சமத்துவத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கலப்பு திருமண திட்டம். முத்துலட்சுமி அம்மையார் பெயரில் வழங்கிட்டு வராங்க. முத்துலட்சுமி அம்மையார் பெயரில் கலப்பு திருமண உதவித்தொகை திட்டம் முத்துலட்சுமி அம்மையார் தான். பிரசவத்து உதவித்தொகை திட்டமும் வந்து முத்துலட்சுமி அம்மையார் பெயரில், 2 உதவி திட்டமே முத்துலட்சுமி அம்மையார் பெயரில் தான் வழங்கிட்டு வராங்க. கலப்பு திருமணம், பிரசவத்துக்கு நிதி உதவி இரண்டுமே. அடுத்தது டாக்டர் தர்மம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம். தர்மம்பாள் அம்மையார் பெயரில் வந்து விதவை மறுமண உதவி திட்டம் வந்து வழங்கிட்டு வராங்க. ஏழை இளம் விதவிகளுக்கு வந்து மறுவாழ்வு அளிக்கும் நோக்குடன் தொடங்கப்பட்டதா என்னன்னா தர்மம்மாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். அடுத்து ஈவேரா மணியம்மையாரோட ஏழை விதவை மகள் திருமண உதவி நிதி திட்டம். தர்மமான ஏழை விதவிகளுக்கும் மணியம்மையார் பெயரில் வந்து விதவை மகள் இருக்காங்களா அவங்களுக்கு உதவி திட்டம். ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கங்க. ஏழை விதவை தாய்மார்களுக்கு தங்கள் பெண் குழந்தைகள் திருமணத்தை நடத்திட உதவி வழங்குறதா என்ன ஈவேரா மணியம்மையார் திட்டம். அன்னை தெரசா திட்டம் வந்து ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம். அன்னை தெரசாவுக்கு வந்து அன்னை தெரசா நினைவு ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம். ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து உதவி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டதான் என்னன்னா அன்னை தெரசானாவே ஆதரவற்ற பெண்கள், யாருமே இல்லாத பெண்களுக்கு உதவித்தொகை தரதான் அன்னை தெரசா திருமண நிதியுதவி திட்டம். அடுத்தது மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம். கட்டணம் இல்லாமல் வந்து பாதுகாப்பான பேருந்து பயணம் பெண்கள் வந்து சுயசார்புடையவராக ஆக்குவதற்காக ஆதாரம் அளிக்கப்பட்டது. கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. விடியல் பயண திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து சுயசார்புடையவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா என்ன கட்டணமில்லா பேருந்து திட்டம். பெண்கள் வந்து உயர்கல்வியை தொடருக்கு வந்து பணியிடத்திற்கு வந்து தாங்களாகவே பயணம் செய்யறதுக்கு உதவுறதா என்னன்னா விடியல் பயண திட்டம். அடுத்தது சத்தியவாணி முத்து அம்மையாரோட நினைவா வந்து பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்கள், கைம்பெண்கள், ஆதரவற்ற மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வந்து வழங்கிட்டு வருது. சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டத்துக்கு கீழே ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து இலவச தையல் இயந்திரம் வழங்கிட்டு வராங்க. அடுத்தது மகளிர் சக்தி இயக்கம். இது வந்து பார்த்தோம்ல மிஷன் சக்தி அப்படிங்கிறது வந்து மத்திய அரசோட ஸ்கீம் தான். 2025-26 ஆண்டு வரை 11வது நிதிக்குழு கீழே மறுபடியும் உருவாக்கப்பட்டிருக்கு. 2025-26 பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் உறுதி செய்யறதா இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கம். மகளிர் சக்தி இயக்கம் அப்படிங்கிறது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து துயரத்திலிருந்து மீள்றதுக்கு உதவி செய்யுது. பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து நேர்த்தியான செயல்முறைகளால் மீட்டு பாதுகாக்கிறதா இந்த திட்டத்தினோட முதன்மை நோக்கம். மக்களிடையே வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பெண்களுக்கு எதிரான வன்முறையிலிருந்து பாதுகாக்கிறத பற்றி விழிப்புணர்வுகளை மக்களுக்கிடையே ஏற்படுத்துறது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அடுத்து மகளிர் உதவி என அரசு சேவை எண்ணங்கள், பணிபுரியும் மகளிருக்கான அரசு விடுதிகள், தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள், மகளிர் காப்பங்கள், இதெல்லாம் வந்து பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள முக்கிய திட்டங்கள். அடுத்து பெண்கள் நலன் வந்து காப்பதற்காகவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்கள் என்ன ஒழுக்க நெறி பிறழ்வு தடுப்பு சட்டம் 1956 கொண்டு வராங்க. ஒழுக்க நெறி பெண்களுக்கு எதிராக வந்து தேவையில்லாத செய்யக்கூடாது. ஒழுக்க நெறி பிறழ்வு தடுப்பு சட்டம் வந்து 1956. வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்து 1961 கொண்டு வராங்க. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து 2005 கொண்டு வராங்க. பணிபுரியும் இடங்களில் பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து 2013 கொண்டு வராங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் வந்து முன்பருவ கல்வி குழந்தைகளை வண்ண சீருடையெல்லாம் வழங்குறாங்க. அது போக முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சத்துணவு திட்டம் வந்து 2010 வந்து அறிமுகப்படுத்தப்படுது. முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 கொண்டு வந்தது. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். தொட்டில் குழந்தைகள் திட்டம் 1992. பெண் குழந்தைகள் பாதுகாப்புனா இப்போ 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கு 25,000 பணம் கொடுப்பாங்க. அவங்க பேரில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா 50,000 அந்த குழந்தைங்க பேரில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அதான் வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். தொட்டில் குழந்தைகள் திட்டம் வந்து 1992 கொண்டு வராங்க. பெண் சிசு கொலை, பெண் குழந்தைகளை பாதுகாத்து பெண் குழந்தைகளுக்கு பிறப்பு விகிதத்தை உயர்த்துறதா என்ன தொட்டில் குழந்தைகள் திட்டம். குழந்தை திருமண தடை சட்டம் வந்து எப்போனா 2006. 18 வயதிற்கு கீழே உள்ள பெண்களை வந்து திருமணம் செய்து கொடுக்கறது தவறு, சட்டப்படி தவறுன்னு கொண்டு வந்தாங்க. தற்போது வந்து அது 21 வயது அப்படின்னு மாற்றப்பட்டுள்ளது. 21 வயது வரைக்குமே பெண்களை வந்து கட்டாய திருமணம் செய்து வைக்க முடியாது. அது சட்டப்படி தவறு. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் தான் ஆல்ரெடி பார்த்தாச்சு.
தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜனவரி 24 ஒவ்வொரு வருடமும் கொண்டு வந்துட்டு வரோம். அந்த நேரத்தில் வந்து அதுக்கு ஒரு விருதே வழங்கப்படுகிறது. 1 லட்ச ரூபா காசோலை மற்றும் விருதும் வழங்கப்படுகிறது. இதில் முக்கியமான திட்டத்தை பொறுத்துற மாதிரி மகப்பேறு நல உதவி திட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்திரா காந்தி பேரில் வழங்கிட்டு வராங்க. வளரிளம் பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம் வந்து ராஜீவ்காந்தி பேரில் வழங்கிட்டு வராங்க. இலவச தையல் இயந்திர திட்டம் வந்து சத்தியவாணி முத்து அம்மையார் பேரில் வழங்கிட்டு வருது. ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து திருமண நிதி உதவி திட்டம் வந்து அன்னை தெரசா அம்மா பேரில் வழங்கிட்டு வராங்க. அடுத்தது ஏழை விதவை மகளின் திருமண உதவினா ஈவேரா மணியம்மையாரும், விதவை மறுமணம் அப்படின்னா டாக்டர் தர்மம்மாள் அம்மையார் நினைவு திட்டம். அரசு ஆதரவற்றோர் இல்லங்கள் வந்து சத்யா அம்மையாரோட திட்டம் தான் அரசு ஆதரவற்றோர் இல்லங்கள். மகப்பேறு உதவி திட்டம் வந்து முத்துலட்சுமி அம்மையாரோட தான் மகப்பேறு உதவி திட்டம். கல்வி உதவித்தொகை வந்து மூவாழ்மூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திட்டம். புதுமை பெண் திட்டம்ங்கிறது மூவாழ்மூர் ராமாமிர்தம். தமிழ் புதவன் புதுமை பெண் திட்டத்து மாதிரியே பசங்களுக்கும் கொடுக்கறது மாணவர்களுக்கும் வழங்குறதா என்னன்னா தமிழ் புதவன் திட்டம். அடுத்து முக்கியமான ஸ்கீம்கள் சம்ரா சக்ஷா அபியான் அப்படின்னா பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைக்கிறதா என்ன சம்ரா சிக்ஷான் அபியான். அடுத்து முதல்வரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைகளின் வைப்பு தொகையில் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகை எவ்வளோ அப்படின்னா 1800 ரூபா வழங்கப்படும். அடுத்தது அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாமல் நகர ஏழை குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு வீட்டை PMAU அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் தான் வந்து அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தை வந்து மத்திய அரசு செயல்படுத்திட்டு வருது. அடுத்த கொஸ்டின் ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடையதை கருத்தில் கொண்டனும் மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். சரி, இது வந்து 100% வந்து மத்திய அரசாக தான் செயல்படுது. அப்போ 1, 2 வந்து சரி. அடுத்தது கிராம மின்மயமாதல் என்பது மின்மயமாதல் என்னும் திட்டம் எது அப்படின்னா தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி திட்டம் அது ஒன்றும். பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி ஜாகர் கர் யோஜனா இதுவும். பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி ஹர் கார் யோஜனா இந்த 2 ஸ்கீமு தான் வந்து கிராமங்களில் மின்மயமாகறதுக்கு உதவுற திட்டம். அடுத்தது இந்த மாதிரி ஸ்கீமுகளுக்காகத்தான் நம்ம ஷார்ட்கட்டையும் பார்க்கணும், அதனோட எக்ஸ்பிளனேஷனையும் பார்க்கணும். எது வந்து தவறாக பொருத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்பூர்ண ஊரக சுயசார்பு திட்டம் அப்படிங்கிறது தவறாக இருக்குது. இங்கே பார்க்கலாம் சம்பூர்ண கிராமின் செல்ஃப் ரிலையன்ஸ் யோஜனான்னு வராது, தவறு. அடுத்ததும் பார்த்தோம் அப்படின்னா 4வது வந்து NRGA நேஷ்னல் ரூரல் எஜுகேஷன் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க, தப்பு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தான் வரும். ஓகே, அடுத்தது முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்தில் வந்து கவனிச்சுட்டு என்ன சரின்னு பார்க்கணும், சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும். இந்த திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டது சரி. அனைத்து மேல்நிலை பள்ளிகளுக்கும் அப்படின்னா தவறு, தொடக்க பள்ளிகளுக்கு தான் செயல்படுத்திட்டு வருது. இந்த திட்டம் நாட்டிலே தமிழ்நாட்டில் முதல் முறை சரி. அப்போ 1, 3 சரி தான் ஆன்சர். காலை உணவு திட்டம் வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடக்க பள்ளியில் தான் செயல்பட்டுட்டு வருது. அடுத்தது காலவரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம் தான் தொடங்கப்பட்டது. அதற்கடுத்தது இந்தியாவில் தயார் அப்படிங்கிற ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டது. அப்புறம் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன் பெறுதல் அல்லது அறிவு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து கடைசி தான். தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் தொடங்கப்பட்டது. அது இறுதியாகத்தான் வந்து வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன்களை பெறுதல் மற்றும் அறிவு விழிப்புணர்வு. இதில் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்குவோம். தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் பெண்கள் மேம்பாட்டு அமைப்பு தான் முதல்ல தொடங்கப்பட்டுச்சு. 2வது மேக் இன் இந்தியா, 3வது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன், 4வது ஸ்கில் எஜுகேஷன் அண்ட் நாலேஜ் அவேர்னஸ் ஆஃப் லைவ்ஹுட் ப்ரொமோஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் தொடங்குச்சு. அடுத்தது தமிழகத்தில் தொடங்கப்பட்ட அவசரகால பாதுகாப்பு கொள்கை 2021 வந்து அடையாளம் காணும். நம்மை காக்கும் 48 திட்டம் தான் அவசரகால பாதுகாப்பு கொள்கை வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து மேட்ச் பண்ணணும். PME வித்யா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்னென்னா டிஜிட்டல் கல்வியின் வாயிலாக பன்முறை கல்வியை அணுகிறதா PME வித்யா அப்படிங்கிறது. PM போஷான் சக்தி நிர்மாணம் ஊட்டச்சத்துக்களை தரது. அப்போ இங்கே என்ன வரும், ஊட்டச்சத்து. பள்ளிகளில் கூடுதல் ஊட்டச்சத்து தான் PM போஷா சக்தி நிர்மாண். வித்யாஞ்சலி 2.0 வித்யாஞ்சல் அப்படின்னா 2.0னா சோதனை அடிப்படையில் வந்து பயன்படுத்த சார்ந்த கேள்வி வரிசை. ஷாஃபல் அப்படின்னா தன்னார்வர்கள் மூலமாக வந்து பள்ளிகளுக்கு உதவி செய்கிறத ஊக்குவிக்கிறதான் திட்டம் ஷாஃபல் அப்படிங்கிற திட்டம்.
அது PM பயிர் காப்பீடு, நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கல், பூச்சிக்கொல்லி தெளித்தல், ஊட்டச்சத்துக்கள் ஆகியவை குறித்து மத்திய பட்ஜெட் 2023 அறிவிக்கப்பட்டது எந்த ஸ்கீம் அப்படின்னா கிசான் ட்ரோன் தான் வந்து மத்திய ஸ்கீமில் அறிவிக்கப்பட்டது. கிசான் ரத் அப்படின்னா என்னன்னா 2 மட்டும்தான். வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல், வேளாண் பொருட்களுக்கு போக்குவரத்து தான் கிசான் ரத் அப்படின்னா வேளாண் பொருட்களுக்கு போக்குவரத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே வீடியோ எச்சா இருக்குது. அடுத்தது வந்து ஐஎன்எம் பார்க்கலாம். ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி, அதில் முக்கியமான டாபிக் மட்டும் பார்க்கலாம். ஃபுல்லாக போட்டு பார்க்குறக்கு டைமில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேட்ச் மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா?